3 நாள் தமிழகத்தில் முழுக்க அண்ணாமலை தான். இப்படி உழைச்சாரப்பா, அவரை நீக்கணுமான்னு அண்ணாமலை மேல பெரிய சிம்பதி இருக்குது. மோடி இதெல்லாம் கவனிப்பாரு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை தான் வேல்யூ அடிஷன் மோடிக்கு பெரிய அசெட். அண்ணாமலை இல்லாத பாஜக சீமான்ட்ட திணறிச்சு. அண்ணாமலை இல்லாத பாஜக சீமான்ட்ட திணறிச்சு. அந்த வக்கீல் இங்க வரும். அண்ணாமலையை தவிர வேற யாரு தலைவரா வந்தாலும் சீமான் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிருவாரு. அது ABCD யார் வேணாலும் சொல்லுங்க. அண்ணாமலை தான் கட்டிங் அக்ராஸ் காஸ்ட் லைன் பொதுத்தள தலைவரா ஒரு காஸ்ட் நியூட்ரல்ங்கிற அளவுக்கு அண்ணாமலை தான் அங்க உருவாயிருக்காரு. வேற யாருக்கும் இந்த காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் தலைவர் கிடையாது. அண்ணாமலை தலைவரா இருந்ததுனால தான் இந்த 18 வந்து சீமானுக்கு வந்து 8ஓட நின்றுச்சு. 8 அசாத்திய ஓட்டு. அது PMOக்கே தெரியுது, மோடிக்கே தெரியுது. ஸோ பாஜகவை முத லிட்ரலி ஒரு பெரிய ஒரு உருவத்தை கொடுத்தது அண்ணாமலை தான். அண்ணாமலை இல்லைன்னா முக்குலத்தோர் ஓட்டில் ஒரு பகுதியே சீமானுக்கு போயிருக்கும். ஆனால் அண்ணாமலை பலகீனமான ஒரு கட்சியை நியர்லி 2 இலக்கத்துக்கு கொண்டு போய் சாதனை படைச்சவர். இந்த நண்டு கூட்டங்கள் RK நகரில் பண்ண அதே வேலையை ஈரோடு கிழக்குலையும் பண்ணாங்க. அது அண்ணாமலைக்கே வருத்தம் தான். அண்ணாமலை என்ன கருத்து சொல்றாருன்னா, மக்களவை தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடுனதுல சீமான் கிட்ட பலயனப்பட்டிருக்காருங்கிறது. நாணயமான அரசியல் விமர்சகர்கள் பாண்டேன்னு சொல்லணும். இத இந்தியா டுடே மணி பேசணும். இந்தியா டுடே மணியோட அறிவு நாணயத்துக்கு இது ஒரு சேலஞ்ச். ரவீந்திர துரைசாமி சொல்றது தப்பா சரியான்னு இந்தியா டுடே மணி இதை பேசணும். இது களம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும். ஏசி ரூம் அனலிஸ்டுகளுக்கு இது புரியாது. அண்ணாமலைக்கு இதெல்லாம் ரொம்ப துல்லியமா தெரியும். ரங்கராஜ் பாண்டே, JVC சிர்ராம்ஜி, ராஜகோபாலன்ஜி களத்தை விட்டு ஓடுனதுல சீமான் கிட்ட எடப்பாடி பழனிசாமி பலவீனப்பட்டிருக்காருங்கிறத அண்ணாமலை டெல்லியில சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இந்த பாஜக அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணி வரவே கூடாது, இந்த கூட்டணி இருக்கக்கூடாதுன்ட்டு அதிமுகவினரே சில பேர் நினைக்கிறாங்க. அந்த கூட்டணியை தான் நாங்கள் தோத்துருவோம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதிமுகவரும் நினைக்கிறாங்க, எடப்பாடியும் அப்படிதான் நினைச்சாரு, அண்ணாமலையும் அப்படித்தான் நினைச்சாரு, நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்போ எடப்பாடி உள்ள வந்த பிறகு அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, 20% ஓட்டு எடுத்தவர் நம்மகிட்ட வராரு, அவரை ஏன் விடணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்ன செய்ய முடியும்? நம்ம அமித்ஷா தான் இங்கே டிசைடிங் அதாரிட்டி. 20% ஓட்டு வருது, இந்த ஓட்டு தான். ஒரு 1/2% வேணா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இருக்குமா முபாரக்கை வச்சு, அப்போ 20% ஓட்டு நம்மகிட்ட வருது, இதை ஏன் விடணும்னு எடுத்து போட நினைக்கிறாங்க. ஏன் பாஜக அணியும் அதிமுக சேர்ந்தாலும் எடப்பாடி தலைமைன்னா 8-10% ஓட்டு வெளியேறிடும். 8 ஸ்டேட்ஸ்ல 65 அவுட்லெட்ஸ் இருக்கிற மிஸ்டர் பர்கரோட பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டார்ட் பண்ண இதுதான் பெர்ஃபெக்ட் டைம். பிசினஸ்ல 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணா 19 lakhs ரிட்டர்ன் கிடைக்கும். மிஸ்டர் பர்கர் ஆர் ஃப்ரோசன் வர்ஜின் பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் 100% அஷூரன்ஸ் அண்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸோட. தியேட்டர்ஸ், மால்ஸ், IT பார்க்ஸ்னு எங்க வேணாலும் ஓபன் பண்ணலாம். ஃபிகோ பிரான்சைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆபரேட்டடா இருக்கிறதால நோ ரிஸ்க், நோ டென்ஷன். 34 months கான்ட்ராக்ட்ல 40K மந்த்லி கேரண்டீட் பாசிவ் இன்கம் கிடைக்கும். For franchise details call 9600-190-871. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவி மாற்றம் அப்படிங்கிற விஷயம்தான் பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அவருக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி தரப்போறதா ஒரு தகவல்லாம் வருது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான். ஐயா மூப்பனார் எப்படி இங்கே ஒன்றுமில்லாத காங்கிரஸுக்கு ஒரு முகமாக 77க்கு மேலே வந்தாரோ, அதே மாதிரி பாஜக இங்கே வந்து சீமாங்கிட்ட அடி வாங்கினாங்க. சீமான்ட்ட அடி வாங்கினது யாரு? ராஜா, இல்லை கணேசன்ஜி, பானதி சீனிவாசன்ஜி, பொன் ராதாகிருஷ்ணன்ஜி, டாக்டர் தமிழிசை தலைவராக இருந்தாங்கக்காக அவங்கள மட்டும் அது சொல்கிறது நியாயமற்ற செயல். அவங்க நல்லா தான் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அவங்க தலைவராக இருக்கிறத பொறுக்க முடியாமல் அவ்வளோ பேரும் அங்கே சதி பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் தமிழிசை அம்மையார் இல்லைன்னா இன்றைக்கும் சசிகலா அம்மையார் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. சசிகலா அம்மையார் எவ்வளோ பெரியவங்க, இன்டர்நேஷ்னல் லெவல், இந்தியன் லெவல், தமிழ்நாட்டில் தமிழ் தேசியர்கள். சீமான் கூட நடராஜனுக்கு ஆதரவாக தான் அன்னைக்கு இருந்தார், உண்மைதானே? அதே மாதிரி மதசார்பற்றவர்கள், இஸ்லாமிய அமைப்புகள், திராவிட கழகம், ஐயா வீரமணி கூட நடராஜனுக்கு ஆதரவாக தானே இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை தன் வசப்படுத்தி இருக்கும். இன்றைக்கும் சசிகலா அம்மையார் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அதை வந்து டாக்டர் தமிழிசை தலைவராக இல்லைன்னா அது நடந்திருக்காது. ஸோ அவங்கள நாம் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் கட்சி தலைவர்கள் ஒருத்தருக்குள்ள பதவி போட்டியில் ஜெயலலிதா இறந்த பிறகு தமிழ் தேசியத்தை ஏற விட்டுட்டாங்க. சீமான் தம்பி கலைக்கோட்டு விஜயன் தமிழன் டிவி அதிபர் தமிழன்கிற இமேஜில் அவரை நிறுத்தி அதிக ஓட்டு எடுத்துட்டாப்புல. கரு நாகராஜன்
ஐ எம் இன்டப்டட் டு ஹிம். ஒரு கட்டத்தில் எனக்கு பிளாட்ஃபார்ம் தந்ததே சகோதரர் கரு நாகராஜன் தான். ஆனால் உள்கட்சி குழப்பத்துக்குள்ள பாஜக கோட்டை விட்டு தமிழ் தேசியம் வந்து ஜெயலலிதா இறந்த முதல் தேர்தலில் ஜெயலலிதா தொகுதியிலேயே ஒரு எமர்ஜென்ஸை பெற்றுது. அல்லது 1.1% தானே சீமான் இருந்தார். பாஜக அந்த காலகட்டத்தில் ஒரு 3% ஓட்டில் தானே இருந்த கட்சி. 3% ஓட்டில் இருந்த கட்சி கீழே போயிட்டு 1.1 இருந்த நாம் தமிழர் ஏறி வருது. அடுத்து பாஜக 5 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி போனதுலையும் சீமான் தனிச்சு நின்ன சீமான் திமுக வேண்டாம் திமுக வேண்டாங்கிற ஓட்டெல்லாம் சீமானை நோக்கி அப்படி அக்ரிவ் ஆகுது, வளர்றார் சீமான். அடுத்து மீண்டும் பாஜக வந்து 20 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி போனதில் சீமான் பாஜகவை விட 3 மடங்கு பெரிய சக்தியாட்ட ஆயிட்டார். 4 சீட்டு பாஜக ஜெயித்திருக்கலாம், 6.8% ஓட்டு சீமான் வந்துட்டார். அதற்கு பிறகு அண்ணாமலை வந்த பிறகுதான் சீமான் பாஜகவில் அண்ணாமலை ஒரு 3% கூட வந்துட்டார். சீமான் 8.2, அண்ணாமலை ஒரு 9%. பாரிவேந்தர், ஏசி சண்முகம் மற்றவங்களெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா ஒரு 9% வருது, 3/4% தான். அதனால் சீமானை குறைச்சி மதிப்பிடலை. சீமான் தனிச்சு நின்று 4வதா நின்று பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 8.2 வந்தது பெரிய விஷயம்தான். ஆனால் அண்ணாமலை ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், ஸ்டாலினும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம்னு சொல்லி 18% வாக்கை கொண்டு வந்துட்டார். அண்ணாமலை இல்லைன்னா அந்த 18% வாக்கு வந்திருக்காது. இதில் அண்ணாமலைக்கு பதிலாக வேறு யார் தலைவராக இருந்தாலும், வானதியோ தமிழிசையோ சரத்குமாரோ இவர் பொன் ராதாகிருஷ்ணனோ ராஜாவோ நயினார் நாகேந்திரனோ மதுரை சீனிவாசனோ இவர் தஞ்சாவூர்காரரோ கோயம்புத்தூரில் ஒருத்தரோ யார் இருந்தாலும் அண்ணாமலையை தவிர யார் மாநில பாஜக தலைவராக இருந்தாலும் கண்டிப்பாக கருப்பு முருகானந்தமா கொஞ்சம் வெயிட்டான நண்பர்கள் தானே, அதை சொல்லிடுவோம் நம்ம. இன்னொரு முருகானந்தம், கொங்கு வேளாளர்லையும் ஒரு முருகானந்தம் உண்டு, சொல்லிடுவோமா நம்ம. ஏன் கருநாராஜனையும் சொல்லிடுவோமா, நம்ம சகோதரர் தானே, அப்புறம் ஏன் நம்ம விட்டு வைப்போம். யார் தலைவராக இருந்தாலும் சீமான் வந்து 12% வாக்கு எடுத்திருப்பார். அண்ணாமலை தலைவராக இருந்ததுனால தான் இந்த 18 வந்து சீமானுக்கு வந்து 8ஓட நின்றுச்சு. 8 அசாத்திய ஓட்டு. அது பிஎம்ஓக்கே தெரியுது, மோடிக்கே தெரியுது. ஒரு இந்தியாவிலே ஒரு அசாத்திய ஓட்டுங்கிறது பிஎம்ஓக்கு தெரியுது. அப்படிப்பட்ட சீமான் அண்ணாமலை இல்லைன்னா 12க்கு போயிருப்பார். ஸோ பாஜகவை முத லிட்ரலி ஒரு பெரிய ஒரு உருவத்தை கொடுத்தது அண்ணாமலை தான். அதில் தேமுதிக கிடையாது, அதில் மதிமுக கிடையாது, அதில் கொங்கு ஈஸ்வரண்ணன் கிடையாது. ஈஸ்வரண்ணெல்லாம் கோயம்புத்தூரில் செல்வாக்கான அண்ணன், அவர் செல்வாக்கானவர். அவர் இல்லை. இவங்கெல்லாம் இல்லாமலே பாமக மற்ற இவங்களை வச்சு இந்த வாக்கை அண்ணாமலை எடுத்துட்டாருன்னா அது அண்ணாமலைக்கு சாதனை. அவர் அதிமுக தினகரன் ஓபிஎஸ் கேல பேரெல்லாம் சொன்னாங்கன்னாங்க. அது முக்குலத்தோர் ஓட்டை கன்சால்டேட் பண்ணதுக்கு அவர் பண்ணது. அதெல்லாம் அவர் வெற்றிகரமாக செய்தார். அண்ணாமலை இல்லைன்னா முக்குலத்தோர் ஓட்டில் ஒரு பகுதியே சீமானுக்கு போயிருக்கும். அந்த தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் இல்லைன்னா தேவேந்திரகுல வேளாளர் வாக்கில் ஒரு பகுதி சீமானுக்கு போயிருக்கும். 10.5 மையமாக வச்சு உள்ள ஒரு இது இல்லைன்னா அதுவும் சீமானுக்கு போயிருக்கும். இதெல்லாம் 2021 உள்ள ஒரு கதை. நான் சொல்கிறது 24 மேட்டரை சொல்கிறேன். 24 மேட்டரில் அண்ணாமலை இல்லைன்னா சீமான் 12% போயிருப்பார். பாஜக 18% எடுத்திருக்க முடியாது. தேமுதிகவும் மதிமுகவும் இல்லாமல் இந்த 18 எடுத்திருக்க முடியாது. ஸோ அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம். ஐயா மூப்பனார் ஒரு பெரிய லெவலில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக காங்கிரஸை நிறுத்தி வச்சுருந்தார். அவர் தான் காங்கிரஸ். வாழப்பாடி இருந்தாலும் இவர் பழனியாண்டி இருந்தாலும் அவர் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ். அது காங்கிரஸை 29 சீட்டு, ஜெயலலிதா 11 சீட்டுலாம் மைனர் பார்ட்னராக வச்சார். அந்த மாதிரி அண்ணாமலையே சொல்ல முடியாது. நான் மூப்பனாரோட அந்த உயரத்தில் அண்ணாமலை கண்டிப்பாக இல்லை. மூப்பனார் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி கலைஞரையும் புரட்சி தலைவியும் சரண்டர் பண்ண வச்சு, எஸ் இந்த வேர்டு கரெக்டு தான், மைனர் பார்ட்னர் ஆட்டு கலைஞரையும் புரட்சி தலைவியும் ஐயா மூப்பனார் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி, இவங்க பெரிய மாஸ் லீடர், அதை நான் மறுக்க வரல. பட் அவர் வந்து பேலன்சிங் ஓட்டை வச்சு சரண்டர் பண்ண வச்சுருந்தார். உண்மைதானே, நம்ம அதை சொல்ல மறுக்கல. ஆனால் அண்ணாமலை பலகீனமான ஒரு கட்சியை நியர்லி 2 இலக்கத்துக்கு கொண்டு போய் சாதனை படைச்சவர். அண்ணாமலையோட இன்னொரு வேதனை என்னன்னா, ஈரோடு கிழக்கில் கட்சி நிற்காதது. அதுவே கட்சிக்கு பலகீனம்னு நினைக்கிறாரு. அது இந்த நண்டு கூட்டங்கள் ஆர்கே நகரில் பண்ண அதே வேலையை ஈரோடு கிழக்குலையும் பண்ணாங்க. அது அண்ணாமலைக்கே வருத்தம் தான். அதில் சீமான் எழும்புறாரு. அதையும் பெருந்தன்மையாக அண்ணாமலை ஒத்துக்கிட்டாரு. சீமானை எல்லா தேர்தலும் நிற்பார், இடைத்தேர்தலாம் நிற்பார். இடைத்தேர்தலில் சீமானன் நின்னது அவருக்கு ஒரு எழுச்சி தாங்கிற அந்த மெக்னானிமிட்டி அண்ணாமலைக்கு இருக்குது. உண்மை அது. எல்லா தேர்தலும் நின்று தான் கமல்ஹாசனையும் தினகரனையும் சீமான் பலகீனப்படுத்தினார். அதில் அண்ணாமலை என்ன கருத்து சொல்கிறாருன்னா,
மக்களவை தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடுனதுல சீமான் கிட்ட பலவீனப்பட்டிருக்காருங்கிறதையும் மறைமுகமா ஊம குத்தா அண்ணாமலை சொல்றாரு. நீங்க விக்கிரவாண்டியில் நிற்காது டாக்டர் ஐயாவுக்கு அச்சப்பட்டு வன்னியர்குல சத்திரியர்களோட 10.5க்கு என்ன பதில் சொல்லணும் அச்சப்பட்டு பண்ணது சரின்னு கூட சொல்லதுக்கு துணிச்சல் இல்லாம எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகமும் கே பி முனுசாமியும் வீரமணியும் அன்பழகனும் களத்தை விட்டு போயிட்டாங்க. எஸ், களத்தை விட்டு போனது பலகீனம், களத்துல இருந்த சீமானுக்கு அது பலம். இது களத்துல இருந்து வந்தவன், களத்தை சந்திச்சவன், மிகப்பெரிய களங்கள் எல்லாம் சந்திச்சு வந்த ரவீந்திரன் துரைசாமிக்கு தெரியும். களம் தெரியாத அரசியல் விமர்சகர்களுக்கு அது தெரியாது. களத்துக்குள்ள நின்றனாலதான் சீமான் வந்து விக்கிரவாண்டிலையும் நாங்குநேரியிலையும் வெள்ளூர்லையும் களத்துல நிற்காத கமலஹாசன் தினகரனையும் பலவீனப்படுத்தினார். அடுத்து வந்து ஈரோடு கிழக்கு, இது கட்சி நிற்காதது அண்ணாமலைக்கு வருத்தம் தான். நிற்காததுல சீமான் ஸ்கோர் பண்றாரு. அப்போ அதுவும் தெரியுது அண்ணாமலைக்கு. அதுல எப்படி ஸ்கோர் பண்றாருன்னா, ஈரோடு கிழக்கில் 23% ஓட்டு தான் ஏடிஎம்கேக்கு இருக்குது. தேமுதிக இல்லை, புதிய தமிழகம் இல்லை, முபாரக் மட்டும்தான் இருக்கிறாரு. சீமான் 8.3% எடுத்திருக்கிறாரு. என்டிஏ நிற்காத பட்சத்தில் இவங்க ரெண்டோரும் களத்துக்குள்ள நின்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி 18% போயிருவார். குறைஞ்சபட்சம் 5% விழுந்திருப்பாரு. சீமான் 5% என்டிஏ ஓட்டுக்குள்ள, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் ஓட்டுக்குள்ள 5% ஏறி ஒரு 13% வந்திருப்பாரு. கொங்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு போயிருக்கோம். இது நாணயமான அரசியல் விமர்சகர்கள் பாண்டேகள்னு சொல்லணும். இதை இந்தியா டுடே மணி பேசணும். இந்தியா டுடே மணியோட அறிவு நாணயத்துக்கு இது ஒரு சேலஞ்ச். ரவீந்திரன் துரைசாமி சொல்றது தப்பா சரியான்னு இந்தியா டுடே மணி இதை பேசணும். சொன்னா அவர் நாணயம் உள்ள ஆளு அல்லது அவருக்கு அறிவு நாணயம் கேள்விக்குறி. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த விமர்சகர்கள் நண்பர்களே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் சொல்லலாம். அறிவு நாணயமா அவங்களுக்கு இருக்காங்கிறது தான் மேட்ரு. பட் அண்ணாமலை இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா கூர்மையா கவனிச்சு விஷயங்களை அணுகிறாரு. அப்ப அவரோட பார்வை என்னன்னா, இன்னைக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி தான் நாம் அந்த 18% வாக்கையும் எடுத்திருக்கிறோம். இந்த 18% வாக்கில் பெரும்பகுதி இபிஎஸும் வேண்டாம் ஸ்டாலினும் வேண்டான்னு விழுந்த ஓட்டு. இதுல தான் பாண்டேக்கு அறிவு நாணயம் வந்து கேள்விக்குறியாகுது. அவர் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சின்னு ஒரு கருத்தை உருவாக்க பார்க்கிறாரு. டெல்லி ராஜகோபாலன் ஜி அதை பண்ண பார்க்கிறாரு. இவர் ஜேவிசி சிவராம்ஜி அதை பண்ண பார்க்கிறாரு. இல்லை, அது எடப்பாடியும் வேண்டான்னு விழுந்த ஓட்டு. எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை விட்டு போனதுல சீமான் கிட்ட மேலும் பலகீனப்பட்டிருக்கிறாரு. இது களம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும். ஏசியூர் அனலிஸ்டுகளுக்கு இது புரியாது. அண்ணாமலைக்கு இதெல்லாம் ரொம்ப துல்லியமா தெரியும். அப்போ அண்ணாமலை இன்னைக்கு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கட்சி 2029 சாதிக்கணும்னா மீண்டும் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற அந்த இதுக்குள்ள போகணும். குறைஞ்சபட்சம் மோடியை மக்களவை தேர்தலில் ஏமாற்றின எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லாம இருக்கணுங்கிறத அண்ணாமலைக்கு நோக்கம். அவர் தலைவர் பதவிக்காகவோ வேற எதுக்காகவோ அவர் இல்லை. யாரை வேணாலும் தலைவராக போட்டுட்டு போகலாம் கட்சி. பட் அவர் வந்து எடப்பாடி கூட கூட்டணி போனா 18% வாக்குக்குள்ள இடத்த பெற்றுடணும். எடப்பாடிக்கு பலம் 19.4 தான். அப்போ குறைஞ்சபட்சம் 10 சீட்டு இரட்டல நின்னா 9 சீட்டு தாமரையோட சேர்ந்த கட்சிகளும் நிற்கணும். 100 சீட்டு எடப்பாடி பழனிசாமி நின்னா 90 சீட்டு இது நிற்கணும். ஸோ கட்சியை விட்டு கொடுத்துடக்கூடாது. அதுவும் நெகட்டிவ் ஓட்டு இல்லாம களத்தை விட்டு ஓடி சீமான் கிட்ட பலகீனப்பட்ட எடப்பாடி, ரங்கராஜ் பாண்டே, ஜேவிசி சிவராம்ஜி, ராஜகோபாலன் சி களத்தை விட்டு ஓடுனதுல சீமான் கிட்ட எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டிருக்காருங்கிறத அண்ணாமலை டெல்லியில சொல்லியிருக்கிறாரு. அது வந்து மோடிக்கு தெரியும். களத்துல இருந்து வந்தவங்க, அமித்ஷா களத்துல இருந்து வந்தவங்க, ஏசி ரூம் ஆட்களுக்கு அது தெரியாது. அப்போ அவரும் பலகீனப்பட்டிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஷீட் ஷேரிங்ல பாஜக தெளிவா நிற்கணுங்கிறதான் அண்ணாமலைக்கு கருத்து. ஏமாந்துடக்கூடாதுங்கிறதான் அவரோட எண்ணம். அவருக்கு தலைவர் பதவிக்கெல்லாம் அவர் ஒன்றும் நிற்கல. பதவி இல்லைனாலும் அவர் தலைவர் தான். காமராஜனை பதவியை வச்சுட்டா தலைவராக இருந்தார். 1969 மேலே காமராஜ் 7 வருஷம் அரசியல் பண்ணார். பதவி வச்சுட்டா அரசியல் பண்ணினார். பதவி இல்லாமல் தானே அரசியல் பண்ணார். மூப்பனார் என்ன பதவி இல்லாமல் அரசியல் பண்ண இல்லையா? அதனால தமிழக பாஜகன்னா அது அண்ணாமலை தான். அது தொண்டர்கள் மத்தியில் அவர் தான் தலைவர். ஸோ பதவி அவருக்கு தான். அவர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிற வியூ டெல்லியிலையும் பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ட்டையும் இருக்குது. கூட்டணிக்காக அதில் ஒரு ரிஜிடாக அவர் நான் வேணா ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு அவர் தான் சொல்றாரே தவிர அவர் பெரிய அசட் இன்னும் பெரிய வெயிட்டேஜ் இன்னும் அவர் கட்சியை ஆல்மோஸ்ட் ரெட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்து வருங்கிறதும் அவர் தான் தமிழக பாஜகவின் முகமன்னும் தொண்டர்களின் தலைவர் அவர் இருக்காருன்னும் மிக கடுமையாக வளர்ச்சிகளை கொண்டு வந்திருக்காருன்னும் சீமான் கிட்ட லோல்பட்ட கட்சியை சீமானுக்கு இணையாட்டும் சீமானோட சற்று அதிகமாக கொண்டு வந்தது அண்ணாமலை தான். ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்டுருக்கிறதும் அண்ணாமலை இல்லை. அந்த மற்றவங்க சூழ்நிலையில் அந்த நண்டு கதையில் கோட்டையை விட்டுருக்காருங்க சூழ்நிலையில் தமிழ் தேசியமாக இந்துத்துவாங்கிறதுல தமிழ் தேசியம் வந்து மிகப்பெரிய எழுச்சி பெறாமல் தடுக்கணும்னா அது அண்ணாமலையால் தான் முடியும்.
அந்த வகையில் டெல்லி தலைமை அதை உணர்றாங்க. அதை கோட்டை விட்டாங்கன்னா அது சீமானுக்கு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும். ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ள என்டிஏ நிற்காததே சீமானுக்கு பெரிய பலம். ஈரோடு கிழக்கில் ஒரு நரேட்டிவ் சீமான் செட் பண்ணிட்டாரு. பெரியாரா, தமிழ் தேசிய அடையாளங்களா, வாவு சாமிநாத ஐயர் பெரியாரா, பாரதியார் பெரியாரா, பரிதிமால் கலைஞர் பெரியாரா, ரெட்டமலை சீனிவாசன் பெரியாரா, ஐத்திதாச பண்டிதர் பெரியாரா, பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பெரியாரா, வாவுசி பெரியாரான்னு பெரியார் வர்சஸ் தமிழ் அடையாளங்கன்னு அவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாரு. திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழ் தேசியன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாரு. களத்துக்குள்ள விட்டு எடப்பாடியும் என்டியும் ஓடினதுல ஸ்டாலின் வர்சஸ் சீமானி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாரு. இந்த நரேட்டிவ் மக்கள் மத்தியில் இருக்குது. ஏசியூரம் அனலிஸ்டுக்கும் ஃப்ராடு கருத்து கணிப்பாளர்களுக்கும் இது தெரியாது. பட் இந்த இது அண்ணாமலைங்கிற ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லைன்னா இந்த 18% வாக்கில் பெரும் பகுதி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு சீமான் கையில் போயிடும். இதுதான் இன்னைக்கு சீமானும் அதுக்கு தக்கன திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறத உசிலம்பட்டியில் ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டாரு. ஸோ தமிழ் தேசியத்தோட பெரிய எழுச்சி இந்துத்துவாவை மட்டுப்படுத்திச்சு. அதை ஓரளவு கண்டெயின் பண்ணி கொண்டு போனது அண்ணாமலை தான். அண்ணாமலையை விட்டால் இந்துத்துவ சக்திகள் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு சீமானே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சீமானும் அதை புரிஞ்சுட்டு தான் இன்னைக்கு கச்சத்தீவில் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸும் பாஜகவும் நாடம் போடின்னு 4 வரையும் அடிச்சு இது பண்ணுறாப்புல. ஸோ இன்னைக்கு மக்கள் மத்தியில் லீடராக நிற்கக்கூடியது களத்தில் சீமானும் அண்ணாமலையும் தான். அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் காயப்படுத்தப்பட்டால் அது சீமானுக்கு பெரிய எழுச்சியாக மாறும். ஓகே, இந்த சீட் ஷேரிங் பற்றி பேசியிருந்தீங்க. அதிமுக 10 நின்னாங்கன்னா பாஜக 9 நிற்கணும் அப்படின்ட்டு. இங்கே 4 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க, அங்கே 64 எம்எல்ஏக்கள் ப்ளஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஷேரிங் வர்றது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்ல. எம்எல்ஏ மேட்டர் இல்லை, ஓட்டு எடுத்த ஓட்டு தான் மேட்ரு. இப்போ நீங்கள் அதிமுகலேயும் 4 எம்எல்ஏ இருந்தாங்க, பாமகவும் 4 எம்எல்ஏ இருந்தாங்க. 5 சீட்டு தான் பாமகவுக்கு ஜெயலலிதா 98 கொடுத்தாங்க. அவங்க 20க்கு மேற்பட்ட சீட்டு இருந்தாங்க. 4 எம்எல்ஏ பாமக 4 எம்எல்ஏ சொல்லணும்ல. அதிமுக பலம் அன்னைக்கு வந்து ஒரு 25% பலத்தில் ஜெயலலிதா இருந்தாங்க. டாக்டரே 5 பலத்தில் இருந்தாப்புல. பலத்தின் அடிப்படையில் தான் பங்கீடு. அதில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் ஏன் உழவங்கோட்டில் 4வது போனீங்க? இதுக்கு கேசி பழனிசாமி என்ன பதில் சொல்கிறாரு? உழவங்கோட்டில் ஏன் 4வது, நாம் தமிழருக்குள்ள ஏன் 4வது போனீங்க? என் பேரை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நான் தப்பாக ஏதாவது பேசினா எந்த மர்சர் வேணாலும் என் பேரை சொல்லலாம். அட்வொகேட் தமிழ்மணி மிகப்பெரிய அட்வொகேட்டு, லீகல் இதில் அவர்கிட்ட தான் நம்மளே இது பண்ணுவோம். அவரோட லீகல் இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஊடகத்தில். ஏன்னா அவர் வந்து ப்ரொசீஜரலாகவும் சப்ஸ்டான்ஷியலாகவும் தெரிஞ்சவர். அவர்கிட்டே கேட்குறேன். பாராளுமன்றம் சட்டமன்றம்னு பலரும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் ஏன் விளவங்கோடு சட்டமன்றத்துக்குள்ள இடைத்தேர்தலில் 4வது இடத்துக்கு நாம் தமிழர் கீழே போனீங்க? நீங்கள் பாராளுமன்றம் சட்டமன்றம் தான், ஓகே, ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு தான் நானே சொல்லியிருக்கிறேன். அதில் நீங்கள் ஏன் பாஜக காங்கிரஸை தாண்டி நாம் தமிழர் கீழே கன்னியாகுமரியில் ஏன் போனீங்க? மக்களவையில் ஏன் நாம் தமிழர் கீழே புதுச்சேரியில் போனீங்க? நீங்கள் பாஜகவுக்கு மோடி இருக்கிறாரு, இங்கே வந்து ஸ்டாலினை முன்னிறுத்தினாலும் ராகுல் காந்தி பின்னாடி இருக்காருன்னு எடுத்துக்கலாம். சீமானுக்கு யார் இருக்காரு? சீமானுக்கு கீழே ஏன் நீங்கள் புதுச்சேரியில் போனீங்க? அதுக்கு பிறகு விளவங்கோடு இடைத்தேர்தலில் 4வது ஏன் போனீங்க? சீமான் 3வது வந்தார் இல்லையா? அதே மாதிரி தான் சீமான் எனக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு சீமானை கண்டு பயந்து தான் நீங்கள் ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடினீங்க. பொங்கலூர் மணிகண்டன் இதை புரிஞ்சுக்கிடுங்க, சேலம் மணிகண்டன் இதை புரிஞ்சுக்கிடுங்க, இவர் ஐயா அட்வொகேட் இதை புரிஞ்சுக்கிடுங்க, தமிழ்மணி ஐயா அவர் புரிஞ்சுக்கிடுங்க, யார் வேணாலும் இதை புரிஞ்சுக்கிடுங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலையே. அப்போ எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டிருக்கிறாரு, மக்களவை தேர்தலுக்கு பிறகும் பலகீனப்பட்டிருக்கிறாரு. அப்போ பலகீனப்பட்ட அவரை ஏன் பாஜக தூக்கி விட்டு அவரை ஆளாக்கி விடணும்? ஏங்க பைப்போலர் பொலிட்டிக்ஸை கொண்டு வரணும்? அப்போ 50-50, ஆல்மோஸ்ட் 50-50 உங்களுக்கு கொஞ்சம் பலம் கூடுதலுங்கிறதுனால 100-90ன்னு பிரிச்சுக்கிட்டாதான் சரியா இருக்கும். எடப்பாடியார் தானே வந்து கேட்கிறாரு அண்ணாமலை அவர் மாற்றம் அப்படிங்கிற விஷயம், அது உண்மையாது? அது வதந்தி. அந்த அளவுக்கு தேசிய கட்சியில் கேட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. இதுல அண்ணாமலை கண்டினியூ, அவதான் முகம், அது தெரியுது. அண்ணாமலைன்னா அந்த ஓட்டு சீமானுக்கு போகுங்கிறதுல எனக்கு மாற்றம் இல்லை. அண்ணாமலையும் ஒரு காமராஜ் தொண்டராக இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், தேசிய எண்ணம் கொண்ட குடும்பத்தில் வந்ததான். வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் சீமானுக்கு உருவம். வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ்லாம் சீமான் இருந்தாலும் அவர் ஒரு காமராஜ் தொண்டர், சிவாஜி ரசிகர்னு வந்தவர் தான். அப்புறம் கலைஞரை ஆதரிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். கலைஞர் பெரியார்லாம் அவர் போயிருக்கலாம். பட் அந்த அடிப்படை, அந்த ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் சொன்ன அந்த 35 to 40% மக்கள், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட மக்கள் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு தான் நினைக்கிறாங்க. எடப்பாடியும் வேண்டாம்
ஸ்டாலின் வேண்டான்னு தான் நினைக்கிறாங்க. அதில் அண்ணாமலை லீடர்ஷிப் இதாச்சுன்னா இந்த நாடார்கள்லாம் சீமான் பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது. தேவேந்திரகுல வேளாளர்கள் சீமான் பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வட தமிழகத்தில் உள்ள நான் வெள்ளாள கவுண்டர் சமூக மக்களும் வந்து சீமான் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஈரோடு கிழக்குலேயே அந்த களத்தை எடப்பாடி சீமானுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. களத்தை விட்டு பயந்து ஓடல விட்டு கொடுத்துட்டாரு. பொங்கலூர் மணிகண்டன் களத்தை விட்டு பயந்து ஓடனால உங்கள் பாஸ் கோலத்தனமா பயந்து ஓடுனல சீமான்கிட்ட களத்தில் விட்டு கொடுத்துருக்கிறாரு. தமிழ்மணி ஐயா களத்தை விட்டு எடப்பாடி பயந்து ஓடுனதில் சீமானுக்கு விட்டு கொடுத்துருக்கிறாரு. இப்போ சேலம் மணிகண்டன் களத்தை விட்டு பயந்து ஓடுனதுல ஈரோடு கிழக்கிலையும் விக்கிரவாண்டிலையும் ஓடுனதுல சீமான் களத்தில் நின்னால சீமானு களத்தை விட்டு கொடுத்துருக்காரு. அப்போ சீமான் வந்து ஹெவியாக நிற்கிறாரு. அதை கண்டெயின் பண்ணணும்னா அண்ணாமலை லீடர்ஷிப் தான் முடியும். அண்ணாமலை நீங்கள் விட்டீங்கன்னா சீமானுக்கு வளர்ச்சி வேகம் இன்னும் பெருசாக இருக்கும். சீன முங்கில் மாதிரி வளருவார். ஈரோடு கிழக்கில் எடுத்த 16% ஓட்டுங்கிறது அவரால் ஈஸியாக தமிழக அளவுலையும் எடுக்க முடியுங்கிற ஒரு சூழல் வரும். இப்போ அண்ணாமலையை தவிர்த்துட்டு அடுத்து சில பெயர்கள்லாம் வருது. அந்த பெயர்கள் கொண்ட யாராவது ஒருத்தர் இங்கே வரும்போது இதே அளவு தமிழக பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குமா? அண்ணாமலையை தலைவர் பதவியில் இல்லைன்னாலே செல்ஃப் ரியலைசேஷனில் அண்ணாமலையை கட்சியை காப்பாற்றுறதுக்கு இதில் செல்ஃப் ரியலைசேஷனில் நியாயம் பண்ணணும். தன்னோட ஈகோ அல்லது தன்னோட உணர்வு தன்னோட பிரஸ்டீஜி அதையும் தாண்டி கட்சியை காப்பாற்றுறதுக்கு அண்ணாமலை நிற்கணும். இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை இதில் பண்ணுனா அந்த 18% வாக்கில் பெரும்பகுதி சீமான் கையில் பெய்யும். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதுதான் கள நிலவரம். ஏசி ரூம் ஏட்டு சுரக்க ஆள் அல்ல ரவீந்திர துரைசாமி. சீமான் 8% வருவார் நான் மட்டும்தான் சொன்னேன். சிமன் ஸ்ரீராமன் 2 சொன்னார். சீமான் திருவற்றியூரில் 3வது போவார் நான் தான் சொன்னேன். கரெக்டாக நடந்தது. உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் 3வது வருவார் டெல்லி பணபலத்தில்னு சொன்னேன். சீமானுக்கு அமைப்பு இல்லைன்னு சொன்னேன், நடந்தது. விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் நடக்கும். சீமான் தன் ஓட்டை காப்பாற்றுறதுக்கே திணறணும். பட் நின்னது வீரம். கோலத்தனமாக எடப்பாடி போனதில் நான் வெண்ணியர்கள் எடப்பாடியை வந்து கோலத்தனமான தலைவர் நினைப்பாங்க. பொங்கலூர் மணிகண்டன் நான் வெண்ணியர்கள் எடப்பாடியை கோலத்தனமான தலைவர் நினைப்பாங்க. சேலம் மணிகண்டன் நான் வெண்ணியர்கள் எடப்பாடியை கோலத்தனமான தலைவர் நினைப்பாங்க. ஐயா அட்வொகேட் அவர்களே, இது உண்மை. ஸோ இதெல்லாம் சீமானை பற்றி நான் அன்னைக்கு சொன்னதும் கரெக்டு தான். இப்போ சீமானை பற்றி நான் சொல்றதும் கரெக்டு தான். அண்ணாமலை லீடர், சீமான் லீடர். எடப்பாடி வந்து லீடர்ஷிப்ல இல்லாதவர், கட்சி அமைப்புல ஈர்ப்பு சக்தி ஏற்றவர். இதுல அண்ணாமலை லீடர்ஷிப் போச்சுன்னா அது வந்து சீமானுக்கு தான் பிளஸ் ஆகும். ஓகே, அவர் ஒரு தேசிய கட்சிகிட்ட ஒரு டிமாண்ட் வைக்க முடியுமா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி ஏன் இந்த பதவி மாற்றம், ஒரு உயர் பதவி அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துகிட்டு இருக்கு? அது திடீர்னு டெல்லி பயணம் அப்புறம் தான் இதெல்லாம் வந்து எது எப்படியோ 3 நாள் தமிழகத்தில் முழுக்க அண்ணாமலை தான். இப்படி உழைச்சாரப்பா, அவரை நீக்கணுமான்னு அண்ணாமலை மேல பெரிய சிம்பதி இருக்குது. மோடி இதெல்லாம் கவனிப்பார் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை தான் வேல்யூ அடிஷன் மோடிக்கு பெரிய அசெட்டு. நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்றது, அண்ணாமலை இல்லாத பாஜக சீமான்ட்ட திணறிச்சு. அண்ணாமலை இல்லாத பாஜக சீமான்ட்ட திணறிச்சு. அந்த வக்கீல் இங்க வரும். வேற யார தலைவரா போட்டாலும் சீமான் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. அண்ணாமலை ஒரு ஈர்ப்பு சக்தியோட ஒரு தலைவரா இருக்கிறாரு. அண்ணாமலையை தவிர வேற யாரு தலைவரா வந்தாலும் சீமான் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. அது ABCD யார் வேணாலும் சொல்லுங்க. ஒருத்தர் வந்தா இப்போ எக்ஸ் வந்தா இன்னொரு தரப்பு போட்டோ எடுப்பார், ஒய் வந்தா இன்னொரு தரப்பு போட்டோ எடுப்பார். யார் தலைவராக வந்தாலும் அது வந்து சீமான் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாரு. அண்ணாமலை தான் கட்டிங் அக்ராஸ் காஸ்ட் லைன் பொதுத்தள தலைவராக ஒரு காஸ்ட் நியூட்ரல்ங்கிற அளவுக்கு அண்ணாமலை தான் அங்கே உருவாயிருக்காரு. வேற யாருக்கும் இந்த காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் தலைவர் கிடையாது. இவர் சுந்தர்லால் பட்வா உருவானது மாதிரி, கல்யாண் சிங் உருவானது மாதிரி, எதியூரப்பா உருவானது மாதிரி, இன்னும் பற்பர மதன்லால் குரானா உருவானது மாதிரி, பைரன் சிங் சகாவத் உருவானது மாதிரி, மோடி உருவானது மாதிரி. மோடி ரேஞ்ச் பெருசு என்றால் நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்படி வந்து ஒரு அனைத்து பாஜக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை உருவாகி வராரு. அவரை நீங்கள் தலைவரை அடிச்சுக்கிட்டு ஒரு டம்மியை தலைவராக போட்டால் தலைவர் சீமான் வந்து திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள இருந்து சீமான் எமர்ஜ் ஆகிடுவார். அந்த வார்த்தையை அண்ணாமலே 2 தடவை சொல்லியிருக்கிறாருங்கிறதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த பாஜக அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணி வரவே கூடாது, இந்த கூட்டணி இருக்கக்கூடாதுன்ட்டு அதிமுகவினரே சில பேர் நினைக்கிறாங்க. அந்த கூட்டணியை தான் நாங்கள் தோத்துருவோம் அப்படிலாம் நினைக்கிறாங்கல்ல. அதிமுகவரும் நினைக்கிறாங்க, எடப்பாடியும் அப்படித்தான் நினைச்சாரு, அண்ணாமலையும் அப்படித்தான் நினைச்சாரு, நானும் அப்படித்தான் நினைச்சேன். இப்போ எடப்பாடி உள்ள வந்த பிறகு அமித்ஷா என்ன நினைக்கிறாரு? 20% ஓட்டு எடுத்தவர் நம்மகிட்ட வராரு, அவரை ஏன் விடணும்னு நினைக்கிறார். இப்போ என்ன செய்ய முடியும்? நம்ம அமித்ஷா தான் இங்கே டிசைடிங் அதாரிட்டி. மோடி அமித்ஷா இவங்க தான். அமித்ஷா வந்து 20% வாக்கு எடுத்தவர் உள்ள வராரு, நம்மகிட்ட வராரு. 20% ஓட்டு வருது, அது இந்து ஓட்டு தான். ஒரு 1/2% வேணா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இருக்குமா முபாரக்க வச்சு, அப்போ 20% ஓட்டு நம்மகிட்ட வருது. இதை ஏன் விடணும்னு எடுத்து போட நினைக்கிறாங்க. ஒருவேளை எடப்பாடியார்கள் ஒத்துக்கல அப்படின்னா செங்கோட்டையன் தலைமை, அதுதான் அவங்க பிளானா? அது இன்னும் உருவம் எடுக்கல. எடப்பாடி தலைமைன்னா அது
இந்த 18% ஓட்டில் 8% ஓட்டு ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் பெயருன்னு சொல்லும்போது அது செங்கோட்டையன் தலைமைன்னா அந்த பாதிப்பு இருக்காதுன்னு செங்கோட்டையன் தலைமைக்கு எடப்பாடியே ஏற்றுக்கிடக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஏன்னா எடப்பாடி முன்னிறுத்தியும் நடக்காது, எடப்பாடி இல்லாமலும் அது நடக்காது. எடப்பாடி முன்னிறுத்தியும் அது உட்படாது, எடப்பாடி இல்லைன்னாலும் அது நடக்காது. ஏன்னா அவரும் ஒரு நிறைய எலெக்ஷனை சந்திச்சுட்டாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்தில் வராதில் பலகீனப்பட்டுட்டார். அது ஜெயலலிதா மாதிரி இல்லை, கேசி பழனிசாமி சொல்கிறது தவறு. பட் அவரும் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை சந்தித்து 28% எடுத்தார். ஓபிஎஸும் கூட இருந்தார். அப்புறம் 30% வாக்கு ஒரு அணியாட்டு 2019 எடுத்தார். 21 40% இரட்டை தலைமையாக போயிட்டார். 24 20% ஓட்டு எடுத்துக்காருன்னா இரட்டை தலைமையாட்டும் ஒற்றை தலைமையாக பாராளுமன்ற தேர்தலில் அவர்கிட்ட பணபலம் பணபலம் செலவழிக்காம இஷ்யூ இல்லாமல் பெர்மிஷன் கேண்டிடேட் இல்லாமல் 20 எடுத்துட்டார் இல்லையா. அப்போ அவரையும் நம்ம வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுறதும் சரியா இருக்காது. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதது பலகீனம், கோலத்தனம். பொங்கலூர் மணிகண்டன் அது கோலத்தனம்பா, கோலை. இதுக்கு மேல ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல, புரிஞ்சுக்கோ. 8 ஸ்டேட்ஸ்ல 65 அவுட்லெட்ஸ் இருக்கிற மிஸ்டர் பர்கரோட franchise ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டார்ட் பண்ண இதுதான் பெர்ஃபெக்ட் டைம். பிசினஸ்ல 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணா 19 lakhs ரிட்டர்ன் கிடைக்கும். மிஸ்டர் பர்கர் ஆர் ஃப்ரோசன் ஃபர்ஜன் franchise ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் 100% அஷூரன்ஸ் அண்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸோட. தியேட்டர்ஸ், மால்ஸ், ஐடி பார்க்ஸ்னு எங்க வேணாலும் ஓபன் பண்ணலாம். ஃபிகோ franchise இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆபரேட்டடா இருக்கிறதால நோ ரிஸ்க், நோ டென்ஷன். 34 months கான்ட்ராக்ட்ல 40k மந்த்லி guaranteed passive income கிடைக்கும். For franchise details call 9600190871. மோடி அவர்களை சந்திக்க ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருக்குமே வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. மதுரையிலேருந்து சந்திக்க போறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஒன்றிணைந்த அதிமுக அதுக்கான பிளான் நடக்குது, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எடப்பாடி லீடர்ஷிப்பை பிடிச்சிட்டாரு, இன்னொருத்தர லீடர்ஷிப்புக்குள்ள விடுவாருன்னு நான் நினைக்கல. அது ஸ்டாலின் வந்து 47% வாக்கில் பெருந்தலைவர் காமராஜ் 57 62 இருந்த மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு ஒரு ஜோதி பாஸ் ரேஞ்சில் கூட்டணி இன்டாக்டாக வச்சு ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமாக கலைஞர் செய்த தவறுகள் வந்து பாடம் படித்து கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு கிடையாது, அதனால தான் 3 முறை இந்த அளவு 45% ஓட்டுக்கு மேலே எடுத்து அவர் ஜெயித்திருக்காரு. இது உண்மை, ஃபேக்ட். அப்போ அவரை தோக்கடிக்கணும்னா 67 வந்து ஒரு 1-1 தான் வரணுங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறேன். பலம் நிரூபித்த எல்லாரும் சேர்ந்தாதான் அது முடியும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் 19.4 அது இவர் கிருஷ்ணசாமியும் முபாரக்கையும் சேர்த்தா 20.4. அதில் முபாரக் வரமாட்டார். தென் இவங்க பிரேமலதா அம்மையார் 2.6, பட் அவங்களுக்கு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே ப்ரூவ்டு ஓட்டு 2.6. இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 23% வருது. இங்கே வந்து 18%, சீமான் 8%, 23 18 41, 48 8 சேர்ந்தா 49. இந்த 49 தான் ஸ்டாலின் இருக்கக்கூடிய 47 எதிர்கொள்ள முடியும். இப்படி தான் 46% ஓட்டில் 62 பெருந்தலைவர் காமராஜ் இருந்தார். இன்னும் பலருக்கு வரலாறே தெரியாது. அது ப்ரோ காமராஜ் ஓட்டு. அது எப்படின்னா, அந்த தேர்தலுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சத்யவனித்தி அம்மையார் பண்ண பவர் பாலிட்டிக்ஸுக்கு பயந்து பெருந்தலைவர் காமராஜ் சிலையை சென்னை கார்பரேஷன் சார்பாட்டு நெஹ்ருகிட்ட அனுமதி வாங்கி உயிரோடு இருக்கக்கூடிய காமராஜருக்கு பிரதமர் நெஹ்ருவை வச்சு சென்னை ஜிம்கானா கிளப்புக்கு முன்னாடி ஒரு சிலையை திறந்துட்டு தான் 4 மாதம் கழிச்சு தேர்தலுக்கு போனார். அப்போ காமராஜ் கிடைச்சது 46% வாக்குகள், பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை கிடைச்சது 27% வாக்குகள், மூதறிஞர் ராஜாஜி கிடைச்சது 7.8, பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் கிடைச்சது 1.3, ஐயா தமிழர் தந்தை ஆயத்தனார் கிடைச்சது 0.9, ஐயா கண்ணியமிகு காயிதேமில் சாஹிப் அவர்கள் கிடைச்சது 0.7, தென் சோசியலிஸ்டுகள், தென் டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக் அவங்களுக்கு 1.2 ஏதோ ஓட்டு இருந்து, கம்யூனிஸ்டுகள் அவங்க 8 எடுத்திருந்தாங்க, பிரிஞ்சிருந்தாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்த பிறகுதான் அந்த 46% வாக்கு பலத்தில் உள்ள காமராஜரை இங்கே எல்லாம் 1-1 கொண்டு வந்து தான் தோக்கடிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினை 1-1 தான் தோக்கடிக்க முடியும். அந்த 1-1க்கு எடப்பாடி தலைவர்னா நாடார் ஓட்டு போட மாட்டான், தேவர் ஓட்டு போட மாட்டான், நேராநாயந்தர் இருந்தாலும் தேவர் ஓட்டு போட மாட்டான், தென் நான் வெந்நீர் ஓட்டு போட மாட்டாங்க, நான் வெள்ளாள கொன்ற ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ 1-1 தான் தோற்கடிக்க முடியும். அந்த 1-1க்கு எடப்பாடியும் தேவை. ஆனால் எடப்பாடி தலைமை வந்து அதை வீழ்த்திடும். அதைத்தான் ரிப்போர்ட் ஆட்டு அண்ணாமலை கொடுத்துருக்கிறாரு. ஏன் பாஜக அணியும் அதிமுகவும் சேர்ந்தாலும் எடப்பாடி தலைமைன்னா 8-10% ஓட்டு வெளியேறிடும். ஓகே சார், தொடர்ந்து பேசும். மிக்க நன்றி. வணக்கம் சார்.